கைஸ் மேரோ பாயிண்ட்ஸோட டுடே அப்டேட் என்னென்னு பார்ப்போம். நம்ம பண்ணக்கூடிய ரெஃபரல் ரிஜிஸ்டர் ஃபார்மில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம ஐடியை வந்து க்ரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் நீங்கள் யாரை ரெஃபர் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெஃபர் லிங்க் சென்ட் பண்ணிவிடுங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் வந்து கேப்ஸ் லெட்டர் தான் கொடுக்கணும். நேம் கொடுத்ததுக்கப்புறம் இனிஷியல் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நேம் கொடுங்க, லாஸ்ட்டாக இனிஷியல் கொடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸில் வந்து என்ன கொடுக்கணும்னா, நீங்கள் இப்போது கரண்ட்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ, எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் மட்டும் இங்கே கொடுங்க. ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் இருக்கிற அட்ரஸும் சேம்னா ஒரே அட்ரஸ் கொடுங்க. சில பேர் வந்து ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்கும், கரண்ட்டாக அவங்க வந்து இப்போ வேறு அட்ரஸில் வந்து இருப்பாங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டில் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் மட்டும் தான் இங்கே கொடுக்கணும், ஓகேங்களா. அப்புறம் உங்கள் பின்கோட், சிட்டி கொடுங்க, தாலுக்கா, போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துருங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் நேம், அப்புறம் வந்து பேங்க் நேம், ஆதார் நம்பர், இங்கே வந்து ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். சில பேர் வந்து இந்த இடத்துல ஃபோன் நம்பர் போட்டுறீங்க, இங்கே வந்து கம்பல்சரி பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும், ஓகேங்களா. கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா.